ஹலோ மக்களே, ஹேவ் நைஸ் டே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பென்குயின் பற்றி பார்த்தோம். உலகத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு நினச்சிட்டு அது அதோட பயணங்களை யோசித்து அது வாழ்க்கையை தேடி போணுச்சு. இப்போது பஞ்ச் மங்கி. இந்த மங்கி நம்மளுக்குன்னு யாராவது இருந்துட மாட்டாங்களா? ஒரு ஆறுதலை தேடி ஒவ்வொருத்தர்கிட்டையும் போது அடி வாங்குது, திருப்பியும் போது அடி வாங்குது, திருப்பியும் போது அடி வாங்குது. அந்த அடி கொடுக்குற பெரிய வலி தாங்க முடியாமல் போதும்டா யாருமே வேணாம் அந்த மங்கி. அதையும் ஒரு நல்ல மனுஷன் அந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணி அந்த பஞ்ச் மங்கிக்காக ஒரு டைனியான ஒரு டாய் கொடுப்பாப்புல. அந்த டாயை வச்சுக்கிட்டு திருப்பி அந்த பஞ்ச் மங்கி ஓகே இது நம்மளுக்கு போதும், உயிர் இல்லாத இந்த இது எனக்கு போதும், உயிர் இருக்கிற மனுஷங்க நமக்கு, உயிர் இல்லாத இந்த பொம்மை நமக்கு ஓகே, உயிர் இருக்கிற ஆள்கிட்ட நமக்கு வேணாம் அப்படின்னு அதை ஃபிக்ஸ் பண்ணி அதோட வாழ்க்கையை அதை ஓட்டிகிட்டு இருக்குது. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்குது. லோன்லினஸ், தனிமை நம்ம வாழ்க்கையை வேறு லெவலில் கொண்டு விட்டுருக்கு. நம்மளும் நமக்கு சில பேர் வேணும்னு சொல்லி நம்மளும் நிறைய டைம் போவோம். அவங்க பக்கத்தில் நிறைய பக்கத்துக்கு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பக்கத்தில் பார்ப்போம். ஆனால் அவங்க நம்மளை ரொம்ப அதிகமாக காயப்படுத்தி அனுப்பிடுவாங்க. நம்மளை பக்கத்தில் சேர்த்துக்கிட விரும்பவே மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு மட்டும் அவங்க பக்கத்தில் இருக்கணும் பயங்கரமான ஆசை இருக்கும். சொல்லப்போனால் ஒன் சைட் லவ். இந்த பஞ்சமிக்கை பார்த்தோன்னே எனக்கு என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு நேரம் பார்த்தா பெண் குயின் லைஃப் ஸ்டைல் யாருமே வேண்டாம் போங்கடான்னு சொல்லிட்டு போனாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது யாராச்சும் சில பேர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்க தோணுது. அப்படி யோசிக்கிற நேரங்களில் யாருமே இல்லை நம்மளுக்கு நினைக்கிற போது சரி ரைட்டு அவ்வளோதான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த டைமில் தான் எனக்கு யோசிக்கிற விஷயம் தான், உயிர் இருக்கிற மனுஷங்கிட்ட பேசுகிறத விட உயிர் இல்லாத பொம்மைக்கிட்டையும் பேசிடலாம். இப்போ டெக் பர்சனில் ரோபோட் அதுக்கிட்டையும் கூட பேசிடும். பொம்மைகிட்ட பேசினா கண்டிப்பாக நமக்கு ரிப்பீட் பேச போக கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற ஏஐ ரோபோட் கூட பேசினா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. நான் என் வாழ்க்கையில் உயிர் இருக்கிற மனுஷங்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். பல நேரங்களில் பெண் குயின் வரவும் அறியாமல் ரொம்ப ரொம்ப இல்லை முடியலை தனிமையை நம்ம கொள்ளுன்னு நினைக்கிற அந்த சில நொடிகள் மட்டும் பஞ்சு மக்கி மாதிரி கொஞ்சம் லவ் அண்ட் மேக்கப் பண்ணலாம். எந்தளவுக்கு அடி வாங்கிட்டுனா திருப்பி பெண் குயின் லைஃப் ஸ்டைலுக்கே போயிடணும். அதான் நினைக்கிறேன். நீங்களாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். உண்மையுமே அந்த மங்கி பார்க்கும்போது சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப அழகான மங்கி. ஆனால் அதுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுது. பசி கொடுமையில் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதுக்கும் அன்புங்கிற ஒரு பசி இருக்குது. அதை பூர்த்தி பண்ணதுக்கு யாரும் இல்லை. பரவாயில்ல, ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த பஞ்ச் மங்கி வந்து ஒரு சின்ன பொம்மையை வச்சு அது கூட அதோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்குது. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாறுங்கிற நம்பிக்கையில் கொண்டுட்டு போக வேண்டியதான். வேறு வழியிலலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக இல்லை. ஸோ ஓகே, லேர்ன் லெசன்ஸ் எவ்ரிதிங், ஃபாலோ த லெசன்ஸ் ஆஃப் அவர் லைஃப் ஆல்சோ. பார்த்தோம், லைக் போட்டோம், கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு போயிடாதீங்க. முடிஞ்ச வரையும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் பழகிக்கோங்க. அது நல்லதும் கூட. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஐ எம் யுவர் LMJ ஃப்ரம்